வலிமையான சாட்சி இன்றைக்கு கேட்கப் போகிறீர்கள். வலையப்பட்டி சிதம்பரம், அவர் பையனுக்கு பயங்கர காய்ச்சல். 6 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, இறங்கவே இல்லை. மிஸ்டர் சிதம்பரம் ரொம்ப விசுவாசம் உள்ளார். 6 இன்ஜெக்ஷனில் சோமாகாது எப்படி சோமாச்சுன்னு வலையப்பட்டி திரு சிதம்பரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்கக்கிழமை காலைல பையன் ஸ்கூலுக்கு போகலப்பானா, சரி ஏதாவது ஸ்கூல் கட்டடிக்கணுங்கிறக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அம்மா தொட்டு பார்த்துட்டு ஜுரம் இருந்தது. சரின்னு அப்படியே சரி நீ போக வேண்டாம் விட்டுன்னு நினச்சேன். 12 மணிக்கு மேலே ஜுரம் வந்து ரொம்ப கூடுதலாச்சு. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நைட்டு வந்து ரொம்ப சிவியராகிடுச்சு. இன்ஜெக்ஷன் வந்து டெய்லி காலை ஒன்று சாயந்தரம் போட்டுறது ரொம்ப சிவியர். முதல் நைட் ஒரு 3 மணிக்கெலாம் ரொம்ப சிவியர். இப்போ வியாழக்கிழமை வந்து காலையில் நான் ஒரு 12 மணிக்கு டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் அட்மிட் பண்ணிடுங்க, கொண்டு போய் நாமக்கல் அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. 12:15 ஃபோன் ஐயா நாட் ரீச்சபிள் இருந்தது. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ட்ரை பண்ணேன். 3:10 ஃபோன் பண்ணுறேன். 3:11 சுத்தமாக சுகம். ஒரு நூல் கூட இல்லை, நிமிஷம் கூட கிடையாது, செகண்டு தான். ஐயா வந்து பிறகு ஒரு 1/4 செகண்டு தான் பண்ணுவாங்க. அந்த 1/4 செகண்டில் ஒரு செகண்டில் சுத்தமாக ஆரோக்கியம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பையன் ரெடியாகி அலாட் ஆகி ரொம்ப இதான. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அந்த தெருவில் உள்ள மக்கள் ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் ஐயாட்டி அழைச்சிட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அவர் ஐயான்னு சொன்னார். ஐயா களிமண் ஐயா, பெரிய ஐயா. அவர் சோகப்படுத்தினார். அவர் கையில் நான் களிமண் பொம்மை. தேங்க்யூ லார்ட், உங்கள் விசுவாசம் பெரியுது, அதுதான் சோகப்படுச்சு. அதுக்கப்புறம் மதன் பாய்சன் குடிச்சிட்டார். மருத்துவர்கள் சொன்னாங்க பிளட்டில் ரொம்ப பாய்சன் ஆயிடுச்சு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹெவி பாய்சன். ஹி வாண்டட் டு கமிட் சூசைட். அந்த சமயத்தில் இவங்க ஃபோன் பண்ணாங்க. இவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு. பொருளாதார ஆசீர்வாதம், கணவனுக்கு நெஞ்சு வலி குறைந்திருக்கிறது. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணோடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா டாக்டர் அப்படி சொல்கிறாங்களே, நான் என்ன சொல்லுதுன்னு. அவர் சொன்னார், சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு காதில் கேட்டுது. உடனே நான் அது சொன்னேன், சிஸ்டர் கர்த்தர் சொல்கிறாரு சாவுக்கு ஏதுவானை கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாதுன்னு, அதனால் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொன்னேன். மதனுக்கு என்னாச்சு? சிஸ்டர் வில் டெல். ஷி ஹஸ் brought a Thanksgiving offering for the church. They are coming from Karur. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாண்டிச்சேரியில் என் தங்கச்சியோடைய குழந்தை வந்து விஷம் சாப்பிட்டுட்டான். பையன் வந்து 18 வயசு பையன் விஷம் சாப்பிட்டுட்டான். அது வந்து பிழைக்க முடியாது சொல்லிட்டு அவங்க திங்கக்கிழமை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. புதன்கிழமை தான் எனக்கு ஃபோனே பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து பிழைக்க மாட்டான், பாடி ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சு, அவனை இனிமேல் மீட்க முடியாதுங்க சொல்லிட்டு கோரிமோட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கோரிமோட்டில் என்ன பண்ணாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. சென்னைக்கு அனுப்பும் போது எனக்கு ஃபோனே பண்ணாங்களே, எனக்கு இந்த மாதிரிக்கா பையனுக்கு மாதிரி ஆச்சுக்கா ஜோமானுங்கான்ட்டு. உடனே நாங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணோம். 2 ஆஸ்பத்திரியில் கை விட்டு 3வது ஆஸ்பத்திரியில் கை விடுற நிலைமையில் நம்ம ஐயாவுக்கு ஃபோன் பண்ண உடனே ஐயா சொன்னாங்க, உடம்பு ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சுமா, இருந்தாலும் விஷத்தை குடித்தாலும் சாவுக்கு ஏதுவானதே தேவன் மீட்டு தருவாருன்னு சொல்லிட்டு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அடுத்த செகண்டே பையனை பார்க்குறது நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். இதே வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அது வரலாம் பிழைக்க மாட்டான், உடம்புல ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணி குடல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொன்ன ஜபத்தை போய் நான் காதில் போய் அவனை சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆப்ரேஷனே இல்லாமல் இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கும்படி என் தேவன் பெரிய மகிமையான காரியங்களை செய்து எங்கள் பிள்ளைய திருப்பி கொடுத்து என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணி பெரிய ஒரு இழக்கக்கூடிய நிலைமையில் இருந்து எங்கள் பிள்ளைய மீட்டு கொடுத்த தேவனுக்கும் ஸ்தோத்திரம், ஐயாவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் என் கணவருக்கு இரணியா பிரச்சனையே லென்ஸில் வந்து கட்டியிருக்கு. நாங்கள் இரணியா பிரச்சனைக்காக போகும்போது அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது லென்ஸில் கட்டியும் அந்த நுரையீரலில் பாதிப்பு இருக்குது, அந்த இருதயத்தில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஐயா கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு ஒன்றுமே முடியாத நிலைமையில் கூட என் கணவர் நல்லபடியாக கர்த்தர் மீட்டு கொடுத்தாரு. பொருளாதாரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப போன மாதம்லாம் ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணோம். ஐயா சொன்னார், உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னார். இன்றைக்கி நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். தேவன் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. நல்லபடியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, மேரி கியூரி. ஷீ மெட் மோசஸ் லாஸ்ட் வீக். மோசையோட பேசினாங்க. இப்போ பாருங்க, வேதத்தில் எழுதியிருக்கிறது கிரியைகள். அந்த கிரியை எப்படி நடந்தது என்று வழிகளை
அவருக்கு பிரியமானவர்களுக்கு சொல்கிறார் தேவன். ரைட் சிஸ்டர், ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கையை இப்படி ஆட்டினீங்களே, ஏன் கை ஆட்டினீங்க? பாஸ்டர் சொன்னாங்க, ஏஞ்சல்ஸ்லாம் வந்து இங்கே உங்களுக்கு நேராக நின்று அவங்களும் ஆராதனை பண்ணுறாங்க, எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏஞ்சல்ஸ் வந்து என் பக்கத்தில் நின்று கையை ஆட்ட வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, எங்களுக்கு 6 செட்டைகள் கொடுத்துருக்கிறது போல் உங்களுக்கும் 6 செட்டைகள் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா 2 கையும் 2 காலும் நம்முடைய மனசும் நம்முடைய சிந்தனைகளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எந்த நேரமும் காலையும் கையும் ஆட்டி சிந்தனையிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், நாங்கள் அப்படி தான் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிசா மோசஸ் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வரும்போது அவங்ககிட்ட பேசணும். பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. தேவதூதர்கள் வந்தால் பேசணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் தேவதூதர்கள். எப்படி காரை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் கார் ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரி நீங்கள் பேசினா தான் அவங்க பேசுவாங்க. மோசே அந்த முட்செடி எரிந்தது, முட்செடி எரிந்த நேரத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த முட்செடியில் இறங்கினார்கள். அந்த மரம் முட்செடி பிதா, அதில் எரிந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர். அதிலிருந்து உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொன்னது இயேசு கிறிஸ்து. பிதா குமாரன் பரிசுத்தாவி. அதில் முட்செடியில் என்ன நடந்ததுன்னா, அவன் மோசே கையில் வச்சுருந்த கோல், கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம், நம்ம வந்து ஸ்க்ரீனில் எதையாவது பார்க்கணுன்னா வி ஹவ் டு யூஸ் த மவுஸ். மோசே சொன்னார், என் கையில் வச்சுருக்க கம்பு தான் இந்த காலத்து மவுஸ், இந்த மரம் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்ச மரத்தில் என்ன அற்புதமெல்லாம் செய்ய போகிறோங்கிறது வரிசையாக காட்டினார். நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோசே வந்தார். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி நீ ஆண்டவர் உங்களோட பேசினார், எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் சொன்னார், ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் ஒரு முட்செடி அப்படியே எரிஞ்சிட்டு இருந்தது. இது என்ன எரியுது அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்க்கும்போது, இது என்ன என்னோட வாழ்க்கை வரலாறு இதில் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, ஆமாம் இது என்னோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லிட்டு நான் இன்னும் 2 ஸ்டெப்பு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னோட பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொன்னபோது, இது பரிசுத்த பூமி அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து, அடுத்தது நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறத அந்த எரியிற அக்கினி ஜுவாலையில் கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் போட்டு காட்டுறாரு ஆண்டவர். அப்போ போட்டு காட்டும்போது அவர் சொல்கிறார், இதெல்லாம் எப்படி நான் நினப்பு வச்சுக்குவேன், இது வந்து நீ மனசில் வச்சுக்கிறதுக்கு உன் கையில் இருக்கிறது என்ன, கோல், அந்த கோல் தான் உனக்கு மவுஸ் மாதிரி, நீ என்னென்ன செய்கிறியோ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நீ மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி நீ பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது முட்செடி வந்து பிதாவை குறிக்குது. அது எந்த நாளும் எந்த செடியுமே அழிக்கவே முடியாது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்கினி ஜுவாலையில் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும்போது வார்த்தையாகிய தேவன் வந்து அதில் வார்த்தையாக பேசுகிறத அவர் கேட்குறாரு. கர்த்தருக்கு பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். சிரோன் சிஸ்டர், சிரோன். I saw the Lion of Judah standing near her. இந்த லைன் ஆஃப் ஜூடா பற்றி நிறைய சாங்ஸ் போட்டிருக்கான். சிஸ்டர், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், கர்த்தாவே அந்த பாட்டு போட போகிறோம், அப்போது எனக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும்னு. அந்த சிங்கம் உருமும் பொழுது அது என்மேல் அபிஷேகமாய் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. Light of Judah, roar.
is flowing. Anointing flows. Anointing flows. Anointing flows. Thank you, Lord. Thank you. Thank you, Jesus. Thank you. Pastor Ramesh, we had conference call with the Lord. Ramesh is talking to Jesus every day. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். போன வாரம் சண்டே காலையில் 5 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. ஏந்திரி அப்படின்னாங்க. என்ன ஆண்டவரை சொல்லுங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டே கேட்டேன். அப்போ சொல்லணும் ஏந்திரி பேசணும் அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள் ஆண்டவர், என்ன தூக்க கலக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னார், எதை குறித்து பேச போகிறீங்க அப்படின்னு. நான் சபையை குறித்து பேசணும் அப்படின்னாங்க. சபையை குறித்து பேசணுமா, சரி சொல்லுங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அப்படிங்களா, எபேசியர் 5:30 குறிச்சிடு. கிறிஸ்து தலை என்றால் சரீரம் நாமாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அவயங்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:15 சொல்லியிருக்கிறது போல் நாம் தானாக சபைக்கு வருவதே கிடையாது. நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து சபையில் நம்மை கூட்டி சேர்க்கிறார். இந்த உலகம் என்னும் மந்தையிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 சொல்லியிருக்கப்படி தேவன் ரட்சிக்கப்படுகிறவரை அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்த்தார் என்று சொல்லுகிறார். நம் சபையில் கெடுத்தாலோ பிரித்தாலோ காயப்படுத்தினாலோ நாம் நம் தேவனை காயப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது போர் சேவகர்கள் எப்படி சிலுவையில் அறைந்து இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினார்களோ அப்படி விதமான அவர்களை நாம் காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் சபையிலே வந்து கூட்டி சேர்த்தாலும் நமக்கென்று போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மூப்பர்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம் நம்மளை பராமரிப்பதற்கு. நாம் தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:20 சொல்கிறாரு, பிதா ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதா நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். அப்புறம் வெளிப்படுத்தினதில் 17:8 உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர், அப்போ பேர் எழுதினவங்களாம் எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அதுதான் சொன்னேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை இயேசு கிறிஸ்து சபையிலே சேர்க்கிறார். முன்னே நாம் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவிற்குள் சுதந்திரமாக இருக்கிறோம். இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு விரோதமாக சில கள்ளப்போதகர்கள், ஆதி மேன்மையை அடைந்த தேவனை ருசி பார்த்தவர்கள் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக தேவனுடைய ஜனங்களை வஞ்சகமாக அழிய பண்ணுகிறார்கள். 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரதை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய சொன்னாங்க, இது சுருக்கமாக நான் இதை சொல்லியிருக்கேன். திங்கக்கிழமை காலையில் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னால் இதை போய் பாஸ்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்கிட்ட போய் சொல்லணுமா? பாஸ்டர் எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ தியாலஜி உள்ளவங்க, எங்களுக்கு அறிவிக்கெட்டாத ஞானத்தெல்லாம் பரலோகத்திலிருந்து பெற்று கொடுக்குறாங்க.
எவ்வளோ ரகசியங்களை சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் சொன்னேன்னு சொன்னால் பாஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் சொன்னாங்க, நீ போய் சொல்லணும் அப்படின்னு. நான் என்ன செய்கிறது? இட் இஸ் அ கான்ஃபரன்ஸ் கால். ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார், ரமேஷை கூப்பிடு, ஹி ஹஸ் காட் அ மெசேஜ் ஃபார் யூ. 8 ஆள் கூப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, நான் உனக்கு கொடுக்குற வசனம், தீர்க்க தரிசனம், வல்லமை, சொப்பனம்லாம் நான் கொடுக்குற காற்று மாதிரி, ஃபுட்பாலுக்கிட்ட வச்சுக்கிற மாதிரி உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா வாங்குவேன். நீ போய் புல்லாங்குழல் வழியாக இசை மாதிரி வந்துச்சுன்னா 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், 4 பேர் பயன்படுவாங்க. போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த காற்று ஃபுட்பால் அடைஞ்ச காற்று மாதிரி இருந்தால் வாங்குவேன், புல்லாங்குழலில் உள்ள காற்று மாதிரி இருந்தால் நல்ல மியூசிக் வரும் அப்படின்னு சொன்னது யார்? ஏசப்பா. அப்புறம் சொல்லோன்னே, சரி ஆண்டவரே, இவ்வளோ தூரம் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறீங்களே, வேண்டாம், நீங்கள் போய் எங்கள் பாஸ்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நான் பேசுகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டேன். இந்த சம்பவம் பேசுறதுக்கு மணி 7:30. ஆனால் கரெக்டாக பாஸ்டர் ஒரு 8:15 ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு, ரமேஷ், ஆண்டவர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்டர் சபையை குறித்து பேசுனாங்க அப்படின்னு. நீ என்ன சொன்னாரோ அதை சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பார், அவர் மாட்டேன்னு சொன்னார்னா ஆண்டவர் யார்கிட்ட சொல்லி நீ கூப்பிடு அப்பதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாப்புல, நீ கூப்பிடுனாரு. அப்பா, ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுன்னு சொன்னேன். ஆமாம் பாஸ். கர்த்தர் நல்லவர். ஆமாம் பாஸ். அவர் என்றும் நல்லவர். இந்த சாட்சி ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், அதை சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொன்னாள். அவளுக்கு எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று தெரிந்தது. சொல்ல முடியுமா யாரும்? ஐ வாண்ட் டு டெல் அ ரெவலேஷன். எப்படி அவளுக்கு சொல்ல முடிந்தது? லெட் அஸ் கோ டு த ஸ்கிரிப்சர். ரெவலேஷன் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றார். அதை மாத்திரம் மறுபடியும் வாசிங்க. இயேசுவை பற்றின சாட்சி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். இயேசு கிறிஸ்துவ செய்த ஒவ்வொரு அற்புதமும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. ஏன் எழுதி வச்சிருக்கு? நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அவர் என்ன கிரியை செய்தார்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம செய்ய முடியும். அதனால வேதத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் வாசிக்கும்போது, நீங்கள் செய்தீங்க இந்த கிரியை, தண்ணியை திராட்சரசமாக மாற்றினீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் செய்த கிரியை செய்வீங்கன்னு, நீங்கள் செய்த கிரியை நான் செய்யணும். ஒவ்வொரு அற்புதமும் இயேசு நமக்கு சொல்லுகின்ற சாட்சி. என்ன சாட்சி? உனக்கும் அது நடக்கும் அப்படின்னு. அதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ஜீசஸ் மிரக்கிள்ஸ் ஆர் ப்ராஃபசி டு யூ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொன்னாள். அவளுக்கு எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று தெரிந்தது. லூக்கா 6:17 வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். This is a miracle happened on a valley. சமனான இடத்தில் நடந்த அற்புதம். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அடுத்த வசனம். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அந்த கூட்டத்தில் இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்படிக்கு எல்லாரும் போனாங்க. தொட்டாங்க, சுகமடைஞ்சது. வஸ்திரத்தை தொட்டு சுகமடைஞ்சதில் ஒருத்தர் வந்து
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வீட்டுக்கு வந்தார். வந்தோடனே யமா எருசலேமில் இருந்து தீரு சீதோன், இட்ஸ் நாட் அ ஜூயிஷ் கண்ட்ரி, இட்ஸ் அ ஜென்டைல் சிட்டி. தீரு சீதோன்லேருந்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. நானும் தீரு சீதோனில் தான் வந்திருக்கேன். ஐ எம் நாட் அ ஜூ, ஐ எம் அ ஜென்டைல். நான் வந்து ரொம்ப சோமலை, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன், சோமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சுகம் பெற்ற ஒருவன் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வந்து சாட்சி சொன்னான். அப்படிங்களா, எனக்கு 12 வருஷமாக இரத்தப்போக்கு இருக்குது, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன், லைஃப் இஸ் இன் த பிளட், மெலிஞ்சு போயிட்டேன், அதனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். பிடிச்சிக்கிட்டான். ஷி வாஸ் அ ரிச் லேடி. 5 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆஇருந்தால் எவ்வளோ பில் வரும்? 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எவ்வளோ பில் வரும்? பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மினிமம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, காசு இல்லை. அப்போ சாட்சியே கேட்டான். சாட்சியின் வல்லமை. 19ஆம் வசனம் வாசிங்க டாக்டர். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இதுதான் முக்கியமான வசனம். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரின் பணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். வஸ்திரத்தையாவது தொட முயன்றார். அதில் சோமானவன் சாட்சி கேட்டான். சரி, லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கவனமாக கவனிங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ மைண்டில் என்ன இருந்ததுன்னு சொல்ல விரும்புகிறேன். என்ன பிளான் தெரியுமா? ஜீசஸ் வர்றார் நம்ம ஊர் பக்கத்தில், போயிட்டு அப்படியே ஊர்ந்து கூட்டத்துக்குள்ளே போய் வஸ்திரத்தை தொட்டுட்டு ரிவர்ஸ் கியரில் வந்து வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ கிடச்சிச்சு. ஆனால் அவன் நடுங்கிட்டான். ஏன்? ஜீசஸ் வஸ்திரத்தை தொட்ட உடனே she started vibrating. அப்போது என்னை தொட்டது யாருன்னு உடனே எல்லாரும் சும்மா இருக்காங்க, இந்த பொண்ணு தான் வைப்ரேட் பண்ணுது, இதுதான் தொற்றுக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்களா? தப்பிக்க முடியுமா? முடியாது. அவள் பயந்து நடுங்கலை, அபிஷேகத்தினால் நடுங்கினாள். எல்லாரும் பார்க்குறாங்க, பயங்கர வைப்ரேஷன். அப்போ என்னை தொட்டது யார்? பேதுருக்கு இது ஒரு பைத்தியக்கார கேள்வியார். டிசைபிள்ஸுக்கு அவன் தான் லீடர். அவன் சொல்கிறான், என்ன கேள்வி இது, எல்லாரும் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னை தொட்டது யார் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தனை தொடுறான். இது லாஜிக். தட் டச் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டச் ஆஃப் த க்ரௌட். when read the Bible, we touch Jesus. Touch of Jesusல 2 இருக்கு. ஆர்டினரி டச், another கிரேஸ் ஃபெய்த் டச், கிருபையின் விசுவாச தொடுதல். நீங்கள் என்ன கேட்கணும்? கிரேஸ் ஃபெய்த் டச். கிரேஸ் ஃபெய்த்னு ஏன் பாஸ்டர் சொன்னீங்க? நமக்கு ஃபெய்த் இல்லை, 12 வருஷம் சிக்காக இருக்கும், இது என்ன வஸ்திரத்தோட சோகமாகுமா? அதனால் கிருபையின் விசுவாசம். கிருபையை கர்த்தர் தர்றாரு. ஃபெய்த், அதை அந்த கிருபையை பயன்படுத்தி மிரக்கிளை ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கோலாவை எடுத்து குடிக்கிற மாதிரி மிரக்கிள் சரீரத்தில் வந்துடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? ஆகவே அவள் நடுங்கி வந்து விழுந்தா. she came to the crowd as nobody. ஒன்றுமில்லாமல் வந்தாள். Jesus said, somebody touched me. She was known to everybody. Nobody will become somebody. Somebody will become known to everybody when you meet Jesus. This is the transformation. இதுதான் மாற்றம். அந்த பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாது என்று நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் தமது உதிரப்போக்கு நீங்கியதையும் அனைவருக்கும் முன் அறிவித்தாள் என்று பார்க்கும். சரி, மத்தேயு இதை எழுதும்போது Matthew 9:20 என்ன எழுதுறா பாப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நான் என் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருடமாய் உதிரப்போக்குள்ள ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலாடையின் ஓரத்தை தொட்டார். அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தனக்குள் சொல்லி கொண்டாள்.
இயேசுவை தொட்டாலே போதும். இந்த டச் என்ன சொன்ன? கிரேஸ் ஃபெய்த் டச். இது என்னுடைய டிரான்ஸ்லேஷன். கிருபா விசுவாச தொடுதல். இந்த கிருபா விசுவாச தொடுதலுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கணுங்கிற தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் நோயிட்ட போது கிருபா விசுவாச தொடுதலை எங்கு இருக்கிறீர்களோ அங்கிருந்து பரலோகத்தின் இயேசுவை தொட முடியும் என்று எங்கள் அப்பா சீஃப் டாக்டர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு வேண்டியது என்னது? விசுவாசம். விசுவாசம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். வாட் இஸ் நத்திங்? நத்திங் இஸ் மேட் அப் ஆஃப் 2 words. ஒன் இஸ் நோ, அடுத்தது திங். நத்திங் இஸ் நோ திங். When I saw in Greek no thing, it is something connected with rhema. When God speaks, 4 ஹார்ட் அட்டாக்ல 8 ஹார்ட் அட்டாக் ஆனாலும் சரி, நின்று பேச முடியாதுன்னு சரி, அவன் டான்ஸ் ஆடி பேச முடியும். நம் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மத்தேயு 14:34 கெனசரேத்து பகுதியில் நடந்த ஹீலிங், மாஸ் ஹீலிங். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிடியாடிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரின் மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதி தருமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர். When Jesus was on the earth, you touch physically. When Jesus is in heaven, you touch by grace faith. கிருபை விசுவாசத்தினால் தொடு. நம்ம ஆண்டவர் இன்னும் ருசித்து பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், செத்தா பரலோகம் போய். இதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. 16 வயசுலேயே நான் கேட்டேன், செத்தா நான் பரலோகம் போட ஆண்டவரே. ஆண்டு சொன்னால் 16 வயசு ஆகுது, நீ செத்தா பரலோகம் போடனா ரசிக்கப்பட்ட பிறகு ரசிக்கப்பட்டிருக்கலாமே. சினிமாலாம் பார்த்துட்டு 56 வயசில் கர்த்தாவேன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ எங்கள் பிரசங்க போய் கேட்டேன், ஃபஸ்ட்டு எனக்கு 16 வயசு தான், அது நான் இப்போவுமே ரசிக்கப்படணுமா அல்லது பிறகு ரசிக்கப்படலாமா? அவர் சொன்னார், நீ நாளைக்கு செத்து போயிட்டேன்னா நரகம் போவேன். சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். பயந்து ரசிக்கப்பட்டேன். 51 வருஷம். அப்பாடா, என்ன அனுபவம், என்ன அனுபவம். எல்லாத்துலேயும் நம்ம காப்பாற்றுறவன். பிசாசு தான் திட்டம் போட்டு நோயை கொடுக்குறான். பிசாசு தான் திட்டம் போட்டு உங்கள் திட்டத்தை தகர்க்கிறான். நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா nothing shall by any means touch you. You can trample on serpents and scorpions. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் வரும் நாட்களில் பல ரகசியங்கள், வேதத்தின் ரகசியங்களை I am going to tell you. அதுக்கப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போகுதுன்னா, நீங்கள் என்ன செய்யணும்? ரெவலேஷன் சாப்டர் 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. இதில் இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? திறக்கப்பட்ட வாசல், இங்கே ஏறி வா. இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, யோவான் அப்போஸ்தலன் ரொம்ப லக்கி ஃபெல்லோ. ஏன்னா அவனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க திறந்த வாசல் ஏறி வான்னு. எனக்கு சொல்லிக்கூடாதா? அவர் சொன்னார், உன் கையில் வச்சுருக்கிறது என்னது? பைபிள். யார் பைபிள்? யோவான் அப்போஸ்தலன் பைபிளா? அவனுக்கு எழுதின லெட்டரா? இல்லை, எங்கள் எல்லாருக்கும் தான் எழுதியிருக்கீங்க. அன்று திறந்த வாசல் இன்றும் திறந்து தான் இருக்கு. அன்று கேட்ட குரல் ஏறிவா என்று இன்றும் கேட்கிறது. உன் காது ஏறிவா என்பதை கேட்டால் நீ ஏறி போவாய். நான் ஏறிவான்னு கேட்டேன், அரை உரையாக தான் கேட்டேன். கேட்ட மாதிரி ஏறிவா சொன்னீங்களேன்ட்டேன். நீ சரியாக கேட்டியா? சரியாக கேட்கல. அப்போ எப்படி தெரியும்? எழுதியிருக்குல்ல, நீங்கள் பட்சபாதம் பார்க்குறவர் இல்லைல்ல, அதனால சொல்கிறேன். அன்னைக்கு ஏறி போகிறது தான். ஏறி போயிட்டே இருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஐ எம் கோயிங் டு ப்ரே. லார்ட் ஜீசஸ், கிவ் மீ தட் அனாயிண்டிங். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் உள்ள காற்றை கட்டுப்படுத்தும் தேவதூதர்களை, blow the wind. Let the wind flow from the internet screen. Let the wind flow through the TV screen.
Let the wind flow to the congregation. Let them receive the anointing. Let them receive the healing. ஏறி வரட்டும் அப்பா. நிறைய பேர் பரலோகத்தை பார்க்கட்டும் அப்பா. எனக்கு காட்டின பரலோகத்தை எல்லாருக்கும் காட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ரகசியங்களை சொல்லித்தாங்கப்பா. ரகசியங்களை சொல்லித்தாங்கப்பா. உலக வாழ்க்கை போதுமப்பா, நீங்கள் தான் வேணுமப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாராவது தொடப்பட்டிருந்தால் உங்கள் சாட்சியை எழுதி அனுப்புங்கள். கடிதத்தில் உங்கள் செல்ஃபோன் நம்பரை போட்டு அனுப்புங்கள். நான் உங்களை கூப்பிட்டு உங்களோடு பேசுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே.
ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுவோம், ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த புதிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 மகசந்தர அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. தலை குனிந்து நீ வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்திடு. அவரை உயர்த்தி பாடி தேவனுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவோம். அவர் நல்லவர், அவர் நன்மைகளை செய்கிற தேவன், அவர் நாள்தோறும் நம்மோடு கூட நடை போடுகிற தேவன். அவரை உயர்த்தி பாடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் உயர்த்துவோம். எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா மகசந்தரை மகதரை அந்தருளா பாபா ஓ ரபாஷி அந்தர அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே ஓரி மகசந்தரை ஹரதிரியா அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு நீ பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசம் என்னும் கேடயத்தாலே நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய். சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை துதிப்போம். கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடயத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. விசுவாசம் என்னும் கேடயத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போற்றிடு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. We worship you Lord, you are worthy Lord. Hallelujah. Rima mama mashia radadadadare. Hallelujah. தேவனுடைய பிரசன்னம் உறவா. அல்லேலூயா மஹரதலஷ்யந்தரோ ரிமி ஹர ஹர திரிஷ்யந்தரி ரரரரா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் நம்மை தெரிந்து கொண்டார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நமக்கு தந்தார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நாம் நடந்து செல்லுவோம்.
சத்துரு மேலே கொடியேற்றி இந்த தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. சொல்லுமா, இருபுறத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவோம். சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போம், சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ விசுகுலோ மகசியா, அல்லேலூயா. மன மகிழ்ச்சியோட தேவனை துதிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 எஸ் லார்ட், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கர்ஜித்து உன் எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்தது. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி போற்றுவோம். தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கர்ஜித்து எதிரியை துரத்திடு. சொல்லுமா, தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கர்ஜித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் உயர்த்துவோம், எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் உயர்த்துவோம். அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, லார்ட், அல்லேலூயா. Oh, we lift your holy name. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையார் எல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியர் எல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு சபையார் எல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியர் எல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு நீ பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். எப்பவும் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற தேவன், நம்மை நேசிக்கிறவர், தாயினும் மேலாய் நம் மேல் அன்பு வைத்த தேவன். அவரை உயர்த்தி பாடுவோமா? கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. சொல்லுமா, கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடைய தாளை ஜெயத்தை பெற்றிடு, விசுவாசம் என்னும் கேடைய தாளை ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவின் காலின் கீழே மிதித்து போற்றிடு, சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போற்றிடு. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ரமம சந்தரிரே, ஓ ரபசந்தரா, ஓ ரமஹதரிதிரி சந்தரிரரா. ஓ தேவனை உயர்த்துவோம், அவர் நன்மைகளை தேவன். அல்லேலூயா, yes Lord, fill us with your glorious anointing, Father. Oh ரிமஹ சந்தரை மஹதிரி, அல்லேலூயா.
விதமான பாஷையில பேசி தேவனை நடனமாடி துதிப்போமா? அவர் நல்லவர், அவர் நேற்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா, எஸ் லார்ட், அல்லேலூயா. ரிமி மஹாஷி ஹரதலஹர திரிதலலல. ஓ அல்லே தேவ பிரசன்னா ரபஷி மஹரதிரிதா. ஆமென், அல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. அல்லேலூயா, எஸ் லார்ட், அல்லேலூயா. நீ செய்ய போகிற பெரிதான காரியத்திற்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னா. ஓ ரிமபவசந்தரே. அல்லேலூயா. துதிங்க துதிங்க, தேவனின் சத்தத்தை உயர்த்துங்க. ஓ தேவன் மகிமைப்பட வேண்டும். ஓ ரபஷி அந்தரா. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. சொல்லுமா? உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவோ, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவோ. சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ. அல்லேலூயா, லார்ட், அல்லேலூயா. Oh, we worship you, Master. Hallelujah, 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 Amen, Hallelujah, 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 Amen, Hallelujah, Hallelujah. சத்துரு மேலே கொடி ஏற்றி தேசத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. அவர் முன்மாரியும் பின்மாரியும் நம்மத்திலே பொழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த யெகோவா தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். யெகோவா தேவனுக்கே மகிமை நான் செலுத்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன் என்று சொல்லி இந்த புதிய பாடலை எங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதித்து நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சரணம் சொல்லுகிறது, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து எனக்கு முன்னே செல்வார். கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் என்ற காலை வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி, அப்பா எங்களுக்கு புகழ் அல்ல, உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு தான். கரங்களை உற்சாகமாய் தட்டி யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. சொல்லுமா? யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. யெகோவா இரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. சேர்ந்து சொல்லுமா? யெகோவா இரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ,
யெகோவா ஷாலோம் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து அவர் முன்னே செல்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுமா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வா. தடைகளை உடைத்து முன்னே செல்வா. யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். தடைகளை உடைத்து முன்னே செல்வா. யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. யெகோவா தேவனுக்கே we worship you Lord. மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். கரங்கள் உயர்த்தி யெகோவா ஈரே நீ. யெகோவா நிசி நீ. யெகோவா ஷம்மா நீ. யெகோவா ஷாலோம் நீரே. சொல்வோமா மீண்டுமா. யெகோவா ஈரே நீ. யெகோவா நிசி நீ. யெகோவா இம்மானி. யெகோவா ஷாலோம் நீரே. அவர் யுத்தங்களை நமக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்திடுவார். சத்துருவை செய்து காலின் கீழ் நான் விதிப்பேன். யெகோவா நிசி என் வெற்றி கொடி என்று சொல்லி தேவனை உயர்த்துவோம். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவே. சத்ருவை செய்து காலின் கீழ் மீதிப்பே. சொல்லுங்க. சத்ருவை செய்து காலின் கீழ் மீதிப்பே. யெகோவா நிசி என் வெற்றி கொடியே. சத்ருவை செய்து காலின் கீழ் மீதிப்பே. யெகோவா நிசி என் வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு துதியின் உடையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒடுங்கின ஜனத்திற்கு துதியின் உடை போர்த்த என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுத்தார். தாவீதை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்த தேவன் இன்று என்னையும் அபிஷேகிக்க இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர் எங்களோடு கூட இணைந்து அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே என்று சொல்லி அபிஷேகம் என் தலை மேலே,
ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுமா, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவரும். சொல்லுமா, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். அந்த நொறுங்குண்ட ஜனங்களுக்காய் நாங்கள் திறப்பிலே நின்று அழுவ எங்களுக்கு அந்த கிருபையை தாரு ராஜா. உமக்காய் நாங்கள் எழுந்து சொல்லிக்க அப்பா, உமக்காய் நாங்கள் எழுந்து தேசத்தை கட்ட அப்பா எங்களை கிருபை கொடுங்க, அந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களை கொடுங்க என்று சொல்லி தேவனிடத்துல கேட்டு சுதந்திரித்துக் கொள்வோம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். கேளுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியின் உடை நான் போர்த்தணும். ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்திற்கு பதிலாக எங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுங்க ராஜா. தாவீதை அபிஷேகித்த தேவன் எலியாவுக்கு கொடுத்த அந்த வல்லமையை, எலிசாவுக்கு கொடுத்த அந்த வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுக்க நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீரே. இந்த காலை வேளை எங்களுடைய மக்களுக்கு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் என் தேவன் இந்த அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின. கேளுங்க கேளுங்க, துதியினுடை, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடை, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்திற்கு துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த ஓரி மகசந்தரதரதரா. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டும். நிரப்போ நிரப்போ நிரப்போ. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் ஓ நிரப்பு ராஜா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தேவனை நோக்கி பார்ப்போமா. இந்த நாளை நீ நல்லவர் ராஜா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி ராஜா. வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது, எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. அந்த கிருபையை நீர் எங்கள் மேல் பொழிய பண்ணு ராஜா. அந்த காலை வேளை we want your grace to be manifested Lord. அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பு ராஜா. அப்பா, எங்கள் உதடுகளால் நாங்கள் உம்மை உயர்த்துவோம், பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை பாடுவோம், பரிசுத்த கரங்களால் நாங்கள் உம்மை போற்றுவோம், உம்மை எந்நாளும் பாடி துதிப்போம்.
உம்முடைய கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும் ராஜா என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனுள்ள மற்றும் பாடுவேன் கிருபையை. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, சொல்லும் ஜீவனுள்ள மற்றும் பாடுவேன் கிருபையை. ஜீவனை பார்க்கிலும் கிருபையே, இயேசுவே உம் கிருபையே. ஓ இயேசுவே உம் கிருபையே. உதடுகளால் உம்மை உயர்த்துவேன், பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவேன். பரிசுத்த கரங்களால் போற்றுவேன், பாடிடுவேன் என்னாலுமே. உதடுகளால் உம்மை உயர்த்துவேன், பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவேன். பரிசுத்த கரங்களால் போற்றுவேன், பாடிடுவேன் என்னாலுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனுள்ள மற்றும் பாடுவேன் கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபையே, இயேசுவே உம் கிருபையே. ஓ இயேசுவே உம் கிருபையே. வனாந்திரமான வாழ்க்கையில் சத்துருக்கள் என்னை தொடர்கையில், தனிமையில் வாழ்ந்து தவிக்கையில், நேசித்தவர்கள் என்னை வெறுக்கையில், உம்மை உதடுகளால் போற்றுவேன், பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை பாடுவேன், பரிசுத்த கரங்களால் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி தேவன் வனாந்திரமான வாழ்க்கையில் சத்துருக்கள் என்னை தொடர்கையில், தனிமையில் வாழ்ந்து தவிக்கையில், நேசித்தவர்கள் வெறுக்கையில், சொல்லுமா வனாந்திரமான வாழ்க்கையில் சத்துருக்கள் என்னை தொடர்கையில், தனிமையில் வாழ்ந்து தவிக்கையில், நேசித்தவர்கள் வெறுக்கையில். கரங்களை உயர்த்தி உதடுகளால் உம்மை உயர்த்துவே, பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவே, பரிசுத்த கரங்களால் போற்றுவே, பாடிடுவேன் என்னாலுமே. சொல்லுமா உதடுகளால் உம்மை உயர்த்துவே, பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவே, பரிசுத்த கரங்களால் போற்றுவே, பாடிடுவே என்னாலுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனுள்ள மற்றும் பாடுவேன் கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபையே, இயேசுவே உம் கிருபையே. ஓ இயேசுவே உம் கிருபையே. படுக்கையில் உம்மை நினைக்கையில், பரவசத்தோடு உம்மை தியானிக்கிறேன். நீரென் துணையாயிருப்பதால் செற்றையின் நிழலில் களி கூறுவேன். சொல்லுமா படுக்கையில் உம்மை நினைக்கையில்,
பரவசத்தோடு உம்மை தியானிக்கிறே. நீரென் துணையாயிருப்பதால் செற்றையின் நிழலில் களி கூறுவேன். கரங்களை உயர்த்தி உதடுகளால் உம்மை உயர்த்துவே. பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவே. பரிசுத்த கரங்களால் போற்றுவே. பாடிடுவே என்னாலுமே. சொல்வோம் மீண்டுமாய். உதடுகளால் உம்மை உயர்த்துவே. பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவே. பரிசுத்த கரங்களால் போற்றுவே. பாடிடுவே என்னாலுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனுள்ள மற்றும் பாடுவேன் கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபையே. இயேசுவே உம் கிருபையே. ஓ இயேசுவே உம் கிருபையே. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளையிலேயும் கூட இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாற்றி தந்த தயவிற்காக என் தேவனை நான் சோத்திருக்கேன். அநேக சாட்சிகளை கேட்டீர்கள். சாட்சி நம்மை வழிநடத்தக்கூடிய கிருபைகளை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சாட்சியினால் பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஒருவருடைய சாட்சி, அந்த உண்மையுள்ள சாட்சி நம் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளையிலையும் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தம்பியினுடைய மனைவி துபாயில் இருக்கிறார். அவள் 16ஆம் தேதி எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக அந்த யூத ராஜசிங்கம் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக வரப்போகிறார். அந்த உருமல் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு டிவிக்கு அங்கே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்லியாச்சு. இவளுக்கு பயம், வந்தார்னா தான் நல்லா இருக்கும், வரலைன்னா நிச்சயமாக வரப்போகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயமாக சொன்னதை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன். அதே போல் எல்லாரும் டிவியை திறந்து பார்த்துருக்குறாங்க. கரெக்டாக அந்த படி ஏறும்போதே அந்த உருமல் சத்தத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. அவளும் அந்த உருமல் சத்தத்தை அவளுக்கும் அவர் கொடுத்தார். தேவனுடைய மகிமை விளங்கப்படும்படியாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார். வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய காரியங்களை நாம் செய்ய போகிறோம். இந்த சந்ததி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனை. வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செபிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் நீர் மாற்றி நாங்கள் ஜெபித்த வண்ணமாக நீர் எங்களுக்கு தந்த பெரிதான ஒரு கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி ஆண்டவரை தொட்டார், அதற்கு முன்பதாக அவளுக்கு நடந்தது என்ன என்று ஒரு சாட்சியை கேட்டது நிமித்தம் அவளும் தன்னுடைய விசுவாசத்தின் அளவிலே அவர் வஸ்திரத்தை தொட்டபோது அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளையிலே பார்க்கிறோம். ஐயா ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் தேவனுடைய ஆண்டவரே சரீரத்தை, அவருடைய வஸ்திரத்தை தொடுபடியான பாக்கியத்தை தந்து அவர்களும் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும், அவர் செய்த அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்களும் செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளையில் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடி நாள் சோதரிக்கிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். எல்லா கனமும் மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.